ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழம்பு சாதத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்காமலேயும் வேக வைக்கலாம். சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. இப்போ நான் ஒரு வடைச்சட்டியில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய வேக வைக்க வேணாம், ஓரளவுக்கு வெந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எல்லாம் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடவுளுந்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த முட்டைக்கோஸ்க்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டைக்கோசும் பட்டாணியும் வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சே வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லி போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக வேகலை, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறேன். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பொரியல் வந்து கூட்டு மாதிரி ஆயிரும். அதனால நம்ம அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டாலே போதும். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா வற்றணும். இப்போ பட்டாணியும் முட்டைக்கோசும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து இந்த பொரியல் நம்ம செய்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லா குழம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.